வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? அதிமுக வாக்குகளை பிரிக்க சதி செய்யும் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா இரண்டு பேரில் யார் தெரியவா? டிடிவி தினகரன் போட்ட ஒரு பெரிய குண்டு. வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழக அரசியலிலே இந்நிலையிலிருந்தே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா? அதாவது 2 மாதம் இருக்கும் நிலையில் அரசியல் களமானதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. அந்த வகையில்தான் ஆளும் கட்சி ஆண்ட கட்சி என தமிழகத்தில் கண்டிப்பாக இந்த இரு திராவிட கட்சிகளுக்குத்தான் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய போட்டியாக மாறியிருக்கிறதா? அதிமுகவின் முன்னாள் முதல் செயலாளரான சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் கடுமையான விமர்சனை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அதாவது ஜெயலலிதாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் என்று கோரிவிட்டு இவ்வளவு காலம் வீட்டில் முடங்கி கிடந்தவர்கள் இப்பொழுது தேர்தல் நேரத்தில் திடீரென விழித்துக்கொண்டு அதாவது டம்மி வேட்பாளர்கள் நிறுத்தி திட்டமிட்டதாக அவர் கூறியிருக்கிறார். சசிகலா மற்றும் ஓபிஎஸ் ஆகிய இருவருமே திமுகவின் ஏஜெண்டுகளாக செயல்படுவதாக தினகரன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். இவர்களின் ஒரு உண்மையான முகம் தற்பொழுது மக்கள் மத்தியில் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதாகும். இவர்களின் இத்தகைய செயல்பாடுகள் என்பது அதிமுக தொண்டர்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்பட்ட செய்தியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது மேலும் ஜெயலலிதாவின் ஒரு உண்மையான தொண்டர் இவர்களுக்கு தகுந்த பாடம் புகற்றுவார்கள் என்று தினகரன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதிமுகவின் வாக்கு வங்கியை பிரிப்பதற்கே இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு முக்கிய அதாவது பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும் என்ற நிலையில்தான் டிடிவி தினகரன் பேச்சு கலந்ததாக பேசப்பட்டு வந்தது. அதாவது அதிமுகவின் வாக்கு வங்கியை பிரிப்பதற்காக இவர்கள் இத்தகைய முயற்சிகளில் ஈடுபடுவதாகவும் விமர்சித்துள்ள அவர் ஜெயலலிதாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர தங்களால் மட்டுமே முடியும் என்று ஒரு மறைமுகமாக தெரிவித்திருக்கிறார் டிடிவி தினகரன். ஏனென்றால் அதாவது தென் தமிழகத்தை பொறுத்தவரை ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோரின் வாக்கு சதவீதம் என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் முக்குளத்தேவர் வாக்கு என்பது கண்டிப்பாக தென் தமிழகத்தில் கண்டிப்பாக அதிமுகவிற்கு கிடைக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக அவர்களை ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவை இணைக்கும் பட்சத்தில் தான் அந்த வாக்குகள் சிதறாமல் எடுக்க வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இந்நிலையில் தான் ஓபிஎஸ் அவரை கண்டிப்பாக அதிமுகவில் சேர்க்க வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி அவர்கள் உறுதியாக தெரிவித்து விட்டார். அதனைத் தொடர்ந்துதான் சசிகலா கூட தனிக்கட்சி ஒன்றை ஆரம்பித்து விட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார், அவருடன் சேர்ந்து ஓபிஎஸும் சேர்ந்து யார் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டது. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் தனித்து விடப்பட்ட நிலையில்தான் ஓபிஎஸ்ஸின் அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்றுதான் பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் அவர்கள் அண்மையில் அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து தனது கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறாரா? அதாவது தனது ஆதரவாளர்களுக்காவது அந்த எந்த தொகுதியை கண்டிப்பாக நீங்கள் அந்த தொகுதியை கொடுக்க வேண்டும் என்று அவர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில்தான் ஓபிஎஸ்ஸின் கோரிக்கை ஏற்று திமுகவின் முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் அவரை கூட்டணியில் அழைப்பாரா என்றுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவுக்கு இது முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.